எல்லாருக்கும் வணக்கம். கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு வானலியை வச்சு எண்ணெயை ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுக்கணும். அதில் கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு கருக்கிடக்கூடாது, அந்த அளவுக்கு போட்டோடனே நம்ம அடுத்தது போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல்யாண வீட்டிலலாம் கார மிளகாத்தூள் போடுவாங்க, நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கலாம். அது எல்லாருக்கும் ஒத்துக்காதில்ல, அதனால் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரப்பொடி வேணுன்னா காரப்பொடி நீங்கள் போட்டுக்குங்க. வேக வச்சு அரிஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா பரட்டிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் இதுக்கு, அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா மாவு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். 3/4 வேக்காட்டில் எடுத்து வச்சுக்கணும் உருளைக்கிழங்கு, ரொம்ப வெந்து போயிடக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெடி ஆகிடும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சுட சுட சாதம், சுண்டைக்காய் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், நெய் போட்டுக்கணும். அதில் சுண்டைக்காய் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அது கூட உருளைக்கிழங்கு வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.